எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 3/8/2026 திங்கட்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 18ஆம் நாள், தேய்பிறை ஆடி பெருக்கு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ரகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சுகர்மம் நாம யோகம். இன்றைய கரணம் தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். சிம்ம ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய் புதன், கடகத்தில் குரு சூரியன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரோம். இந்த நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு பலன் நிறைய பேருக்கு உண்டு, சந்திக்கிறாங்க. அதிகமான நன்மைகளும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு வர இந்த ஃபோன் கால்ஸ்லேயே தெரிகிறது. தொடர்பு கொள்ளணுன்றது என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. அதை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்வில் ஏற்றங்களும் எண்ணற்ற ஒரு நன்மையிலும் அடைய எல்லா விதமான வழிகளிலும் ஜோதிடத்தில் இருக்கிறது. பரிகாரமே இல்லை, பரிகாரமே பொய்ன்றவங்களும் இருக்கிறாங்க. ஜோதிடமே பொய்யின் ஜோதிடத்தை படித்து ஜோதிடத்தால் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவங்களும் குறை சொல்ல விரும்பல. எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. ஏன் அப்படின்னா, நிறைய காவியங்கள்ல இருந்தே நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? புராண காலத்திலிருந்தே குழந்தை இல்லை, பரிகாரம் செய்ததுக்கு அப்புறம் 6 குழந்தைகள் பிறக்கிறது, யாகம் வளர்த்ததுக்கு அப்புறம் தன் முடி காப்பாற்றப்படுகிறது, இப்படிலாம் அரசவையிலையும் இருக்கு. விதிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது தான். அதை மாற்றுகின்ற வல்லமை யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இது ஜோதிடத்தால முடியும். இது மீண்டும் நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் சிந்திப்போம். இப்போ ஆடி 18னா என்னங்க? ஆடி 18ங்கிறது ஆடி பெருக்கு. காவிரி கரையோரம் உள்ள மக்கள் புனித நதிகளில் நீராடி, அது காவேரி நீராடி மாங்கல்யத்தை அந்த கயிறை மாத்திப்பாங்க. புதுமண தம்பதிகள் திருமணமானவங்க இந்த பூஜையை சிறப்பாக செய்வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த காவேரி கரை எங்கெங்கெல்லாம் காவேரி போய்கிட்டு இருக்காங்களோ அந்த அம்மா நதி, அந்த நதிக்கரை ஓரங்கள் எல்லாமே இந்த விழா கொண்டாடுகிறது. இது அற்புதமான ஒரு நாள். இந்த ஆடி 18ல எல்லா சொந்தங்களும் ஒன்றிணைவாங்க. இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான நாளை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த இறைவனுக்கும் அந்த நீர்க்கடவுள் சக்தி, பஞ்சபூத சக்தியில் ஒரு சக்திக்கு நம்ம வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் 18. ஏன்னா ஆடி 18 நிச்சயம் பெருக்குங்க. எல்லாத்துக்குமே ஆடி மாதம் நம்ம தவறுன்னு ஒதுக்குறோம் இல்லைங்களா? அது ஏன் நான் இப்போதான் ரொம்ப நேரம் அதை நம்ம கேட்கும்போது தான் தெரிய வருது. நீ மற்ற நாளில் இறைவனை தொழுதுன்னு செய்ய மாட்டேன். ஆடி மாதத்தில் உன் குலதெய்வத்தையோ அல்லது உன் விருப்ப தெய்வத்தையோ சென்று பெண் தெய்வத்துக்கு ஒரு பொங்கலிட்டு ஒரு புத்தாடை வாங்கி அணிவிச்சு மகிழ்ச்சியோடு கொண்டாடிட்டு வர இந்த மாதத்துல நீ கேட்ட வரம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஆடி ஒதுங்க. ஆடி உண்மையிலே ஒரு அற்புதமான மாதம். மாங்கல்யம் மட்டும் தான் பண்ணக்கூடாது, மீது எல்லா வகையான சுப விசேஷங்களும் இந்த ஆடியில செய்யலாம். ஆடி 18 ஆடிப்பெருக்கு அனைவருக்கும் சிறப்பானது ஒரு நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நம்ம ராசி பலன்களுக்கு போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. அதாவது 4ல் சூரியன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குருவோடு இணைஞ்சிருக்காரு. நம்ம 3ஆம் இட முயற்சி ஸ்தானாதிபதியோட சேர்ந்து நம்ம ராசி அதிபதி இணைஞ்சிருக்கிறது ஒரு விதமான ஒரு பெரிய முயற்சியை
வெற்றி பெற வைக்கும்ன்றதுதான் விஷயம். ஏன்னா நட்பால் உயர்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயணங்களில் அனுகூலம் உண்டு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு விதமான மனசஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. எப்படி மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, திடீர்னு ஏதோ யாரோ ஒருத்தர் என்னவோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களே இப்படி ஒரு தன்மை உண்டு. தன்னைத்தானே மிரள வைத்துக் கொள்வது, இல்லை மிரட்சியுடன் பார்ப்பது, அத்தனையும் சந்தேக உணர்வோடு பார்க்கறது வேற விஷயம். மிரட்சியோடு பார்க்கறதுங்கிறது பயம் கலந்த உணர்வு. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த நாள். அங்கே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ஒரு சிறப்பை தரும். வார்த்தைகள்ல கவனமா இருங்க. ஒரு குழந்தைகளோட அனுசரணையா இருங்க. குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. மற்றபடி இந்த நாள்ல சில விஷயங்கள் தவிர்த்தால் பயம் நீங்கி சிறப்புடன் வாழலாம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பதற்கு இந்த நாள் சிறப்பான நாள். ஒரு பேருதவி, பெருமகிழ்ச்சி, பயணங்கள்ல வெற்றி, தன்னிச்சையா எந்த செயலையும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அதுக்கான அடித்தளம் எடுக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள்ல நீங்க எது செஞ்சாலும், எந்த உதவி நாடி சென்றாலும் அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு அற்புதமான நாள். மாலைக்கு பிறகு இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை, கடகத்தை பொறுத்தப்பட்டில் குரு ஏற்கனவே ஒரு ஆட்சியாவே இருக்கிறாரு. ஆனா சனிசாரம் பெற்று போற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இது என்ன அப்படின்னா, இங்கேயும் சனிசாரம், அங்கேயும் நமக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப கடகத்திற்கு நிறைய நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்குது. சூரியனின் பயணம், சந்திரனின் பயணம், இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு புதிய மாற்றங்கள், புதிய தன்னெழுச்சி, ஒரு மற்றவங்களால கிடைக்கக்கூடிய நல்ல பேரு அப்படின்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறதா இல்லாமல் சொல்றாங்கல்ல, அதுவும் உண்மைதான். ஏன்னா தனக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா மட்டும் மற்றவங்களை பயன்படுத்திக்கிற தான் சிம்மத்திற்கு. தானே பொதுவா அதையெல்லாம் செய்யணுன்ற அமைப்புக்குள்ள வரமாட்டாங்க. ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்ய முடியவில்லை அவங்க இருக்கால், அவ்வளவுதான். அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அது ஆதாயங்கிறத தவிர உங்களுக்கு இந்த நாள்ல சனியும் சரி, சனியோட சேர்ந்த சந்திரனும் சரி பாதக ஸ்தானத்துல தான் இருக்குது. இந்த நட்புங்கிறது வேற, நம்ம செய்யற செயலுங்கிறது வேற, வருமானங்கிறது வேற, நன்றிங்கிறது வேற. நீங்க சும்மா அந்த வார்த்தை நன்றி இருக்க மாட்டேங்குது, யாருக்கு செஞ்சாலும் பலிக்கவே மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி தன்னைத்தானே பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாள். ஏன்னா சந்திராஷ்டிரமம் ஓடுதுங்கிறத விடவும் நீங்க சந்திராஷ்டிரமம் ஓடுதுன்னு நினைச்சு பாதிக்கப்படுறது தான் அதிகமா இருக்கும். கணபதி வழிபாடு செய்யுங்கள். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கண்ணையை பொறுத்தவரை சுக்கிரனின் பயணம், அதாவது நிறைவான ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. எது நடந்தாலும், இது எங்கு சென்றாலும், யார் என்ன பிரச்சனை செஞ்சுக்கிட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யாருக்குன்னா கன்னிக்கு இருக்கு. அதை சொல்றாங்க. இப்ப டிவிலாம் ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு. கோபமா இருக்க ராசி யாரு, வீரமா இருக்க ராசி யாரு, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஐயோ நம்ம பேர் இதுல வரல, நல்ல பேர் வரலன்னு அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு டக்குன்னு ஒரு மக்களை சென்றடைய வேண்டும். ஜோதிடம் இன்னும் எளிமையா போகணுங்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை எடுத்த பிளான் நல்லா பண்ணுவாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ ரொம்ப ஒரு இடத்துல நம்ம பயணம் பண்ணணும் ஒரு முடிவு பண்ணி பயணம் பண்ணுவாங்க. வழியில் ஏதாவது தடங்கள் வருது, இல்லை ஏதாவது ஒருத்தர் உதவிக்கு நிற்கிறாங்கன்னா அந்த உதவி செஞ்சுட்டு அந்த வேலையை கோட்டை விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களாக தான் இருக்காங்க. அதுவும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனின் பயணம்ங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் சந்திரன் 7ஆம் இடத்துக்கு போய் சந்திரனின் பார்வை 7ஆம் இடத்து அதிபதி மேல இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் தானே. நீச்ச சுக்கிரன்னு விட்டுருங்க. புரியுதுங்களா? அந்த 7ஆம் இடத்து அதிபதியில யாரா இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல யாரா இருக்காங்க, வரவுகள் கூடும், நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சிறந்த ஒரு போஜனம், அதாவது ரொம்ப சந்தோஷமா விருந்து கழிப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரை வெற்றி மேல வெற்றி தாங்க ஐயா. உங்களுக்கு இந்த நாள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கல்வியிலும் சரி, உழைப்பிலும் சரி, ஒரு பொதுஜன தொடர்புகளிலும் சரி, ஒரு மாதிரி ஒரு புதுசா ஒரு நெட் சென்டர் வைக்கலாம், ஒரு விஷயத்தை நம்ம புது முயற்சிகள் பண்ணலாம், இன்னைக்கு செய்யலாமாங்க ஐயா.
தாராளமா துலாம் ராசிக்காரர்கள் செய்யலாம். அவ்வளவு அற்புதமான உங்களுக்கு கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. அதனால அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இதனால உங்களுக்கு ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் அப்படின்றத கொஞ்சம் மனசுல வச்சுக்கங்க. ஏன்னா வந்து பதட்டப்பட்டு செய்கின்ற காரியங்கள் நிறைய செய்வீங்க. உடனே நடந்துடணும், உடனே போய்கிடணும். அதாவது அப்போ உடனே நடக்கலன்னா என்ன நடக்கும்? இந்த கோவங்கிறது அதான், நம்ம எதிர்பார்த்து நடக்கலன்னா தான் நம்ம கோவம் ஒரு விரக்தி வரும். அந்த நிலைமைக்கு நீங்க ஆளாக்கப்படுவீர்கள். அதெல்லாம் கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை சுற்றி சிக்கல்கள் இருக்கிறது, சதி வலைகள் பின்னப்பட்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் தன்னை உயர்த்தி சொல்ல வேண்டும் என நினைப்பதை தவிர்த்து உங்களில் என்ன குறை நிறையில் தெரிந்து கொண்டு நீங்கள் பயணம் செய்தால் இந்த திங்கட்கிழமை ஆடி 18 சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு அள்ளித்தரும் என்பதை மாற்று கருத்து இல்லை. சிக்கல்களை தவிர்க்க பாருங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா விதமான விருந்து கழிப்பிலும் கலந்து கொள்கிற அமைப்பு, ஒரு சுற்றுலா போறது, ரொம்ப இன்பமயமான ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் பண்ணணும், ஒரு கல்விக்காக எழுதி போடுறோம், ஒரு வேலை வாய்ப்புக்காக எழுதி போடுறோம், அது ஒரு முயற்சி பண்றோம், இனி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அல்லது காதலியும் காதல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாள் சொல்லி எடுத்துக்கலாம். இப்படி ராகுவின் பயணம்ங்கிறத விடவும் அது நேரடியா கிரகங்களோட தன்மைகள் இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டான இடத்துல இருக்கு. அப்போ வந்து கும்பத்தை பொறுத்தப்பட்டு எல்லா வகையிலுமே ஒரு கல்வியாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், எல்லாமும் சிறப்பான, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கின்ற அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு. சந்திரன் சனி சேர்க்கை, புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். சனி இருக்கிறவர்கள் நீங்க கவலையே பட தேவையில்லை. உங்களை வந்து எவ்விதமான துன்பங்களுக்கும் ஆளாக மாட்டார். ஆனால் உடல் தொந்தரவுகளை தந்து கொண்டிருப்பார். கவனமா இருக்கணும். முதுகு தண்டு வலிக்கிறது, இல்லை கால் வலிக்கிறது, இல்லை அதீதபட்சமான ஒரு பயணங்களை மேற்கொள்வது, இல்லை ரொம்ப நான் பயணமாவே மேற்கொண்டுட்டு இப்போ பயணம் போகவே முடியல, ஏன்னா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், உடம்பு ரொம்ப அசதியை கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு மாறுகின்ற அமைப்பு உண்டு. அதாவது உங்களுக்கு வேலை இல்லைன்னா அப்படி இருப்பீங்க. மீனத்தை பொறுத்தவரையிலும் வேலை இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சோர்வாயிடுவீங்க. புரியுதுங்களா? இந்த நாள் வந்து உங்களுக்கு முயற்சிகள் யாவும் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.